ஹாய், ஹவர் யூ? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹவு டு இம்ப்ரூவ் த சேல்ஸ் டீம். சேல்ஸ் வேறு, சேல்ஸ் டீமோட இம்ப்ரூவைசேஷன் வேறு. சேல்ஸ் டீம் பர்ஃபார்மன்ஸ், ஹவு டு இம்ப்ரூவ் த சேல்ஸ் டீம் பர்ஃபார்மன்ஸ், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல லீடராக இருந்து அந்த சேல்ஸ் டீம், எனக்கு கீழே இருக்க ஒரு 5-6 பேர், இல்லை 10 பேர், இல்லை 20 பேர், இல்லை 50 பேர், வாட் எவர் இட் இஸ், நாட் த கவுண்ட் அண்டர் மீ. எனக்கு கீழே இருக்கிறவங்க ஜெயிக்கணும், அதுக்கு நம்ம ஜெயிக்கணும், அவங்க ஜெயித்தாதான் நம்ம ஜெயிக்கணுன்றத எண்ணத்தை வளர்த்துக்கிட்டா ஒரு நல்ல லீடர்ஷிப்பாக உண்டாக்கலாம். அந்த லீடர்ஷிப்பு குவாலிட்டியே உங்கள் டீமை ஜெயிக்க வைக்கும். என்ன பண்ணலாம்? எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும், சேல்ஸ் டீமோட நீடு என்னன்றதை நீங்கள் பாருங்கள். அவங்க கஸ்டமரோட நீடு பார்க்குற மாதிரி நீங்கள் அவனுக்கு என்ன மாதிரியான வேலை கொடுக்கலாம். 10 பேர் இருப்பான், 10 பேர் ஒரு டீமில் இருக்கான்னா 10 பேரும் ஒரே மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. ஒருத்தன் அக்ரெசிவாக இருப்பான், ஒருத்தனுக்கு ஏர்னிங் இப்போ வேணும், ஒருத்தனுக்கு வந்து ஏர்னிங்னு ஒன்று இருக்காது, சும்மா ஏதோ வேலைக்கு வரலாம். ஒவ்வொரு டீம் பர்சனோட குவாலிட்டி என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரிவன் கொடுத்தீங்கன்னா அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் அச்சீவ் பண்ணணுன்ற தாட்டை நீங்கள் அவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவன் மைண்டில், அவனோட ஹார்ட்டுக்குள்ளார அது வந்து பம்பிங் ஆகிற மாரி உங்களுக்கு அவன் மைண்டில் செட் ஆகணும். அப்போ தான் அவன் வேலை செய்ய ஆரம்பிப்பான். அவன் வேலை செய்ய வைக்க வேண்டியது ஒரு நல்ல லீடர்ஷிப்போட பெருமை, நல்ல லீடர்ஷிப்போட குவாலிட்டி. அந்த குவாலிட்டியை நீங்கள் எப்போ இம்ப்ரூவைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டீமை பற்றின ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவன் இந்த இடத்துக்கு போனால் இவன் வேலை செய்வான், இவன் இந்த இடத்துல இந்த வேலையை கொடுத்தா செய்வான், இவன் இந்த வேலையை கொடுத்தா செய்வான் அப்படின்ற மாதிரி ஏதோ பொத்தாம்பொதுவாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் எந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தா யார் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே யூ ஆர் பிகமிங் எ குட் லீடர். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லீடர்ஷிப்பை வளர்த்துக்குங்க. யூ வில் பிகம் எ லீடர். இது நான் ஒரு சேல்ஸ் பர்சனாக, சேல்ஸ் கன்சல்டண்ட்டாக, ஒரு டீம் லீடராக, அடுத்த ஒரு அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜராக, சேல்ஸ் மேனேஜராக, ஜிஎம்மா, விபியா, இப்படியே மாறி 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 போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே இந்த குவாலிட்டி உண்டு. ஒரு சேல்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கிறவனுக்குமே இந்த குவாலிட்டி வேணும். நமக்கு இந்த சேல் நடக்கணும்னா நான் எங்கே போகணும், எங்கெங்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற தாட் அவனுக்குள்ளே வரணும். அவன் தான் அடுத்த டீம் லீடராக உருவாக்க முடியும். டீம் லீடராக உருவாகிறவன் நம்ம கீழே இருக்க டீமை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறது, என்ன மாதிரி இம்ப்ரூவைசேஷன் கொடுக்கறது அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். எப்போவுமே சொல்லி கொடுக்கறத நிறுத்தாதீங்க. அதே போல் கற்றுக்கிறதையும் நிப்பாட்டாதீங்க. ஓகே, கற்றுக்கிறத நிப்பாட்டிட்டிங்கன்னா உங்களோட அந்த லெவல் நின்றுடும். நீங்கள் மேலே வரணுன்னா உங்களுக்கு மேலே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, கற்றுக்குங்க. யூ வில் பிகம் எ குட் லீடர்ஷிப் இன் அ சேல்ஸ் டீம். இது உங்களோட சேல்ஸ் கெரியரையும் மாற்றும், அதே போல் உங்களோட சேலையும் இம்ப்ரூவைஸ் பண்ணும். இதை நான் முழுசாக நம்புகிறேன். ஹார்ட் ஒர்க் அண்ட் வித் த ஸ்மார்ட். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வித் த ஸ்மார்ட்டாக பண்ணணும். அதை பண்ணிங்கனாலே யூ வில் பிகம் எ குட் சேல்ஸ் டீம் இம்ப்ரூவைசேஷன். சேல்ஸ் டீம் பர்ஃபார்மன்ஸே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே போல் யூனிட்டியாக இருங்க. எந்த நேரத்துலையும் யாரையும் எங்கேயும் விட்டு கொடுக்காதீங்க. ஒரு டீம்னால் அந்த டீமுக்குள்ள யூனிட்டி நல்லா இருக்கணும். அந்த யூனிட்டி இருந்தாலே அந்த சேல்ஸ் டீமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.